தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்கள் இதை கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நான் வரியே தரமாட்டேன் அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். முதல்வர் சொல்கிறத செய்யக்கூடியவர் அப்படின்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. வரி தரமாட்டேன்னு சொல்லிட்டா மத்திய அரசு என்னதான் பண்ண முடியும்? இது நாட்டுக்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதா? அதுதான் சொல்கிறேன். முதலமைச்சருக்கு ஒரு கவர்மெண்ட் எப்படி நடக்குது, என்ன சிஸ்டம்னே அவருக்கு ஒரு சாமானிய புரிதல் கூட இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் கிடையாது. வரி எப்படிங்க, இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு சிஎம், எனக்கு புரியல. அறிவாலயத்திலேருந்து இல்லாட்டி சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து மாசமானா கடைசி நாள் வந்து ஒரு சைக்கிளோ பைக்கோ எடுத்துகிட்டு எல்லாம் போய் கடைக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு நோட் எடுத்துகிட்டு தாங்க உங்கள் கடையா, ஓகே எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க மாதம், சரி நீங்கள் 30,000 ரூபா வரி கட்டணும் தாங்க அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டைக்கு போய் அங்கே ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இது தமிழக அரசுக்கு, இது மத்திய அரசுக்கு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போய் மத்திய அரசு அக்கௌண்ட்ல போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவருக்கு புரியல, வரியே மத்திய அரசு தான் இவருக்கு தரணும். ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கூட அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அப்படி அக்கௌண்ட் நீங்க இப்போ ஆரம்பிக்கணும்னாலும் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் உங்களால ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ஜிஎஸ்டி எப்படி பே பண்ணுவாங்க? அந்த ஜிஎஸ்டி அந்த கம்பெனி டைரக்டா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் பே பண்ணுவாங்க. அவங்க தான் அதை பிரித்து வரக்கூடிய ₹1 ஃபஸ்ட்டு வந்த 50% அப்படியே மாநில அரசு கொடுத்துருவாங்க. மீதி 50% மத்திய அரசு எடுத்துப்பாங்க. அதுலேயும் 50% கிட்ட திருப்பி மாநில அரசுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் சிஸ்டம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வரியை நீங்கள் வாங்கி மத்திய அரசுக்கு கொடுக்கல, மக்கள் நேரடியாக மத்திய அரசுக்கு செலுத்துகிறாங்க, அவங்க உங்களுக்கு தராங்க. ஸோ இது இந்த சினிமா டைலாகுக்கு யூஸ் ஆகுமே தவிர கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்கும். பள்ளி மாணவர்களோட வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு மாணவி, ஒரு குழந்தை முதலமைச்சருக்கு பணம் அனுப்பி மத்திய அரசு நிதி தரலன்னா என்ன, நாங்கள் இருக்கோம், நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிது. திமுகவினர் அதை ரொம்ப ஆரவாரத்தோட இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள்கிட்ட ஆதரவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? குறிப்பாக மாணவர்கள்கிட்டயே ஆதரவு இருக்குதானே. இந்த போக்கரி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வடிவேல் விதவிதமாக வேஷம் போட்டுட்டு வருவார். எந்த வேஷம் போட்டுட்டு வந்தாலும் விஜயும் அந்த டீமும் கண்டுபிடிச்சிடுவாங்க, டேய் கோலி சோடா நீ தானா, பாடி சோடா நீ தானான்னு. கடைசியில் வடிவேல் கடுப்பாயி என்ன வேஷம் போட்டாலும் கண்டுபிடிக்கிறீங்க எப்படான்னொடனே மேலே எல்லாம் மறைச்சியே வேஷம் போட்டியே கொண்டையை மறைச்சியா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பாவம், நல்ல குழந்தைங்கள்னாலே நல்லவங்க தான், வளர வளர தான் அந்த குழந்தைங்களுடைய சேர்க்கையினால அவங்க கெட்டு போகிறாங்க. நல்ல ஒரு குழந்தை. அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு 55 செகண்ட் வீடியோ, அதில் ஒரு 500 கட்டு வருது அப்படின்னா ஒவ்வொரு வாரத்தையும் யாரோ சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை சொல்லுது. அது கண்டினியூவாக இல்லை அந்த வீடியோ. ஒருத்தங்க அவங்களா பேசுகிறாங்கன்னா அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணி பேசினா கூட அவங்க பேசிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த திறமை அதிகம். சொல்லி கொடுத்து ஆத்மார்த்தமாக அது உள்வாங்கியிருந்தால் அது அழகாக பேசியிருக்கும். 55 செகண்ட் வீடியோவில் 500 கட்டு அப்படின்னாலே அது என்ன அர்த்தம்? யாரோ ஒரு வார்த்தை சொல்றாங்க, அந்த ஒரு வார்த்தையை கேட்டு இந்த பாப்பா பேசுது. மத்திய அரசு தர வேண்டிய பணத்தை நான் உங்களுக்கு எனது பங்களிப்பாக 10,000 ரூபாய் அனுப்பி வைக்கின்றேன். சரி, ஓகே, எல்லாம் ஓகே. வீடியோ எடுத்தீங்களே, கொஞ்சம் கிராப் பண்ணி போட்டிருக்க கூடாதா? இந்த பாப்பாக்கு பின்னாடி கருணாநிதி அவர்களுடைய சிலை இருக்கு. கருணாநிதி அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல, தமிழ்நாட்டில் சமுதாய தலைவரா இல்ல, ஆன்மீக தலைவரா இல்ல. அவருடைய சிலை பொம்மை யார் வீட்டில் இருக்கும்? திமுக காரங்களை, திமுக பொறுப்பாளர் ஸ்டாலின் அவருடைய நெருக்கமா இருக்கக்கூடியவங்களுக்கு நான் உங்க விசுவாசின்னு காட்டிக்கிறவங்க மட்டும்தான், அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் திரு கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய உருவப்படத்தை சிலையாக வைத்திருக்கக்கூடியவர். அப்ப அந்த குழந்தை யார் வீட்டு குழந்தையா இருக்கும்? அநேகமா திமுக நிர்வாகியோட. நான் அடிச்சு சொல்றேன், நான் சேலஞ்ச் இந்த வீடியோல சேலஞ்ச் பண்றேன். அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலில், அது ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கும், அந்த ஸ்கூலில் மும்மொழி இருக்கும் அப்படிங்கிறதுல நான் இந்த சேலஞ்சாக சொல்கிறேன். எனக்கு தெரியாது அந்த குழந்தை பேர் என்ன, அவங்க ஃபேமிலி என்ன தெரியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நம்ம சேனல்லே அவங்க கோலம் போட்டாங்க. ஒரு ரோட்டில் மக்கள் எல்லாம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கோலம் போட்டாங்கன்னு சொல்லி நம்ம போய் வீடியோ பண்ணோம். போய் பார்த்தா நாங்கள்லாம் போடலாங்க, காலைல கதவை திறந்து பார்த்தா ஆல்ரெடி கோலம் போட்டிருந்தது அப்படின்னு மக்கள் சொல்கிற மாதிரி. அடுத்த ஒரு ஸ்டண்ட்டு,
இந்த குழந்தை வந்து 10,000 ரூபா தர அப்படின்னு சொல்கிற மாதிரி. தமிழக அரசு இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனோட சேர்ந்து அப்பா அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? தமிழக அரசியலில் ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து தமிழக அரசியலில் இருக்குது. அது அவங்க கட்சியினர் ஆரம்பித்திருந்தாலும் போக போக அவங்க கட்சி ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மற்ற கட்சியிலும் இருக்கக்கூடியவங்களும் அவங்கள ஒரு மரியாதை நிமித்தமாக அம்மா எப்படி கருணாநிதி அவர்களை கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களே அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது. அது அவங்களே ரொம்ப நெருக்கமாக மக்கள்கிட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கொண்டு போய் சேர்த்துது. இதே மாதிரி தான் அண்ணாதுரையை வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அதனால அவர் வந்து நிறைய பேர் கிட்ட போய் அவரால் ஈஸியாக சேர முடிஞ்சுது. நம்ம வந்து அந்த அப்பா கேப் இருக்குல்ல, இப்போ அப்பா ரோலுக்கு தான் யாரும் இல்லை. அப்பா ரோல் வந்து கேப், ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இவருக்கு யாரோ ஐடியா கொடுத்து நம்ம அந்த அப்பா அப்படிங்கிறத பிராண்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் அவர் முதல்ல ஒரு வீடியோவில் அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. நான் யாரும் நான் பார்த்ததே கிடையாது. கூப்பிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திமுக காரனே பேனர் வைக்கிறான். இவர் போகிற ஏரியாவில் வருகை அப்பா அப்படின்னு சொல்லி பேனர் வைக்கிறான். அப்போ திமுக காரனுக்கே அவர் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறது போய் சேருது. அப்பான்னு கூப்பிட்டோம், ஐயான்னு கூப்பிட்டோம், என்ன வேணா கூப்பிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நீங்கள் அப்பா இவரை சித்தப்பான்னு கூப்பிடுங்க, இவரை பெரியப்பான்னு கூப்பிடுங்கன்னு இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. உண்மையிலே உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் ஒரு பாசம் வந்ததுன்னா மக்களாகவே அப்பான்னு கூப்பிட போகிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. அதோடைய தொடர்ச்சியாக பார்த்தா நீங்கள் சொன்ன அந்த செயலி அப்பான்னு ஒரு செயலியை வந்து கொண்டு வராங்க. அது என்ன செயலி? அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னா எப்படி வச்சுருக்கணும்? APPTA வச்சுருக்கணும். டீயை மறைச்சிட்டாங்க. அதாவது அப்பான்னு வரணுங்கிறதுக்காகவே அந்த டீயை மறைச்சிட்டாங்க. நியாயப்படி என்ன வந்திருக்கணும்? அந்த ஆப்புக்கு பேர் அப்பத்தான்னு வந்திருக்கணும். அப்பத்தான்னு ஆப்புக்கு பேர் வச்சுருக்கணும். ஆனால் இவர் அப்பாங்கிறத பிராண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீயை மறைச்சு, எப்படி ஐலாண்டில் வந்து எஸ் சைலண்ட்டோ அது மாதிரி டீயை அப்படியே மறைச்சு, இதுலேயும் ஊழல் பாருங்களேன், ஒரு எழுத்தையே மறைச்சிட்டாங்க பாருங்கள். இதிலும் ஊழலுங்கிற மாதிரி அப்பத்தான் நியாயப்படி வந்திருக்க வேண்டிய ஒரு ஆப்பு. தமிழகத்தில் எத்தனையோ அப்பத்தா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அதை சமர்ப்பிச்சிருக்கலாம். ஆனால் அப்பா அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வராங்க. அதுலேயும் நம்மளே ஒரு செய்தி போட்டிருக்கோம் தமிழ் ஜனமில். அப்பா மூலம் என்ன பயன்? திருநெல்வேலியில் 81 பள்ளிகளில் மாணவர்களுக்கு குடிநீர் வசதி இல்லை. திருநெல்வேலி மாவட்டம், அந்த மாவட்டத்தில் திருநெல்வேலிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் குடிக்கிற தண்ணி மாணவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூல் உண்மை அம்பலம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அப்பா ஆரம்பிங்க, செயலி ஆரம்பிங்க, அப்பத்தா செயலி ஆரம்பிங்க, இல்லாட்டி தாத்தா செயலி ஆரம்பிங்க, என்ன வேணால் ஆரம்பிங்க. குடிக்க தண்ணி கொடுங்க, படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல உட்கார வந்து இடம் கொடுங்க, நல்ல பில்டிங் கொடுங்க. நம்மளே போட்டிருக்கோம் நிறைய செய்தி. உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலில் மேலே இருந்து சீலிங் இடிஞ்சு உள்ளது, பாத்ரூம் இல்லாத சூழ்நிலை இன்றைக்கும் இருக்குது. ஜாதி சண்டை வந்து பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் அதிகமாகுது. இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்கள் அப்பான்னு என்ன வேணால் கொண்டு வாங்க. கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.